என்னுடைய டாட்டரால இன்னைக்கு நான் வெளியில வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுது. எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? இவ்ளோ இயர்ஸ், ஒரு ரொம்ப 20 இயர்ஸ் ஹாப்பியா இருந்தது. நான் வந்து இவ்வளோ வருஷம் இருந்தேன், பட் எனக்கு வெளியிலேயே நான் வரல. என்னுடைய டாட்டரால இன்னைக்கு நான் வெளியில வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ராஜி அப்படின்னு லைக் எல்லாரும் பாக்குறவங்க லைக் ரொம்ப வருஷம் கழிஞ்சு ராஜி வெளியே வந்திருக்கா இப்போதான், இவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ராஜி இஸ் கம் பேக் அகெயின் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப எவ்வளவு ப்ரௌடா இருக்கு உங்க பொண்ணு நினைச்சு? ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஆக்சுவலாக இவளுக்காக தான் எல்லாமே. எனக்கு வேண்டாம், நம்ம ஒரு பொண்ணை ஒரு கரெக்டாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாமே விட்டேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருந்தது. பட் இவளுக்கு தெரியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும் அப்படின்னு. அதை கொண்டு வந்தோடனே நான் இப்படி போனோடனே எனக்கு ஒரு நாள் இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் பார்க்குறவங்களும் ரொம்ப நல்லா இருக்கு ராஜி, அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படி சொல்லும்போது ஓகே. இப்போ அவள் ஒரு ஸ்டடி ஆகிட்டா. இப்போ வந்து நான் அவளை படிக்க வச்சேன். அவள் எல்லாத்துலேயுமே அவள் ஸ்டடி ஆனோன்னா ஓகே. இவளே சொன்னான், மம்மி இதெல்லாம் பண்ணு மம்மி, எவ்வளோ தான் நீ வீட்டிலையே இருப்ப, இப்படியே இருப்பியா அப்படின்னு கேட்டாள். ஸோ எனக்கு ஃபுல் சப்போர்ட் ஆக மாட்டேன்.